ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இந்தியன் ஃபுட் அட். நம்ம இன்னைக்கு கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கட் பண்ண 3 வெங்காயம், 1 தக்காளி, கடுகு 1/2 டீஸ்பூன், நெய், தண்ணி, ஆயில், கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு. நம்ம இங்கே கோதுமை ரவை எடுத்திருக்கோம் பாருங்க, பெரிய கோதுமை ரவை. நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி ஊற்றுக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ரவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும், அப்போ வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, ப்ரௌன் கலர்ல வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டவ் மேலே பேன் வச்சுட்டு ஆயில் போட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு சேர்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்கலாம். நல்லா ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம இப்போ தக்காளி சேர்க்கணும். தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ சேம் அதே கப்பில் 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காயணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரவை சேர்க்கணும். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரவை சேர்க்கலாம். அப்போதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்காம உப்புமா கரெக்டாக வரும். நம்ம ரவை சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ உருண்டை பிடிக்காம வரும். இப்போ நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு பிளேட் மூட வச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கட்டி கட்டியா வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். பாருங்க, இப்போ நல்லா வெந்துடுச்சு. உப்புமா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. புதுசாக யாரெல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.